அடுத்த செக்ஷன் வந்து ஸ்கின் ஹாரோஸ்கோப். ஸோ எப்படி நம்ம பாம் பார்த்து ஹாரோஸ்கோப் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம டெய்லி ஹேபிட்ஸ்லாம் நம்ம ஸ்கின்னில் அப்படியே தெரியும். ஸோ இந்த செக்ஷனில் டாக்டர் வந்து இதை டீகோட் பண்ணி என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அண்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். வித் ஸோ மச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் ஒருத்தரை பார்த்த உடனே அவரோட ஸ்கின் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் பார்த்த உடனே டெஃபினட்டாக சொல்ல முடியும். அகெயின் ஸ்கின் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டு, அகத்தினலுக்கு மூத்தல் தெரியும் சொன்ன மாதிரி. உங்கள் இதில் கிட்னி அஃபெக்ட் ஆனால் ஸ்கின்னில் ரிஃப்ளெக்ட் ஆகும், லிவர் அஃபெக்ட் ஆனால் ஸ்கின்னில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஆப்வியஸாக அந்த டார்க் சர்க்கிள்ஸ் எரியறதுலேருந்து வெள்ளை முடி வரதுலேருந்து ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ராங் வித் தம். லைக் வி கேன் சே. ஸோ அப்போ நான் இன்டர்நெட்டில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி தான். இதை பார்த்துட்டு உங்களால் ஒரு குட்டி டயக்னோசிஸ் கொடுக்க முடியுமா? ஸோ ஓகே. ஸோ இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்கின் எல்லாமே தின்னாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் அந்த வெசல்ஸ் எல்லாமே பிளட் வெசல்ஸ் எல்லாமே நல்லா தெரியுது ஆக்சுவலி. ஸோ ஸ்டீராய்டில் தான் அந்த தின்னிங் எல்லாமே வரும் அண்ட் பிளட் ஃப்ளோ எல்லாமே உங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சன் பர்ன்ஸும் மைல்டாக இருக்குது. இது எல்லாமே ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் தான் ரொம்ப காமன். ஏன் ஸ்டீராய்டு க்ரீம்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போது இந்த ப்ராப்ளம்க்கு அவங்க வெள்ளையாகணும் அந்த மாதிரி ஏதாவது ரீசன் அவங்க பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருப்பாங்க, இல்லை ஒரு நார்மல் டாக்டர் ஜெனரல் டாக்டரை பார்க்க போயிருப்பாங்க, இந்த க்ரீம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஒய்ட்லி அவைலபிள். இப்போ நீங்கள் மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா எந்த கண்டிஷனாக இருந்தாலும் இந்த க்ரீம் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் தின்னிங் ஆகும். ஸோ அதாவது வெளுத்து போகிறது. ஸோ வெளியே இருக்கிற தோலே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ காமனான டெர்மினாலஜிஸ் அதாவது ஆயின்மெண்ட்ஸோட நேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டம், குவாட்ரிடம், ஸ்கின் லைட், மெலலைட்லாம் சொல்கிறாங்க. ஸோ இட் ஆல் கண்டெயின் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் 2 to 3 months ஆகிடும். ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலி வந்து ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க போட்டுட்டு அவங்க ஸ்கின்னு ஃபுல்லாக வெளுத்து போய் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட விட்டுட்டாங்க. எப்போதுமே ஸ்கின் தின்னாதுன்னா சன்ஸ்க்ரீன் போடணும். அவங்க சன்ஸ்க்ரீனை வந்து இன்சிஸ்டே பண்ணல. அதனால அவங்க ஸ்கின் ஃபுல்லாக டார்க் ஆகி ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேர்ன் ஆனதுக்கு வந்து அவங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி இது தெரிஞ்சு ப்ராப்ளம் ஆகி ஸோ அவங்களோட கல்யாணத்தை வந்து ஒரு 10 days தள்ளி வைக்க முடியுமான்னு கேட்டு அதுக்கப்புறமா ரீஜெனரேட்டிவ் க்ரீம்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா 10 days கழிச்சு அந்த மேரேஜ் வந்து ஆக்சுவலாக நடந்தது. ஸோ இந்த மாதிரி க்ரீம்ஸ் ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.